அல்ல வானங்களிலும் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாஹ்க்கு நீ என்ன வேணாலும் பண்ணு பாவா, எனக்கு இதெல்லாம் நீங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. ரசூலா தான் சொல்றாங்க. ஒரு செத்த ஆடு வந்து ரோட்ல இருக்கும். அந்த ஆடை பார்த்துட்டு ரசூல்லா சொல்லுவாங்க, இந்த ஆடை யாராவது ₹1 வாங்குவீங்களா அப்படின்னு. இல்லை அல்லா வேற, இது செத்த ஆடு, இது தூக்கி இதே நாரி போய் கிடக்குது, இதை கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணும், இது தண்ட செலவு. அடுத்தது இதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஒரு வேலை, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு யாராவது காசு கொடுத்து வர வாங்குவாங்க, சும்மா கொடுத்தாலே போயா அப்படின்னு. இந்த ஆடு எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவேன், செத்து போன ஆடு என்ன நீ அது என் தலையில கட்ட பாக்குறியாமா, அது காசு கொடுத்து வர வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, அல்லாவுடைய பார்வையில் இந்த உலகம் மொத்தமும் நம்ம எல்லாருமே அவ்வளவுதான், அது வந்து செத்த ஆட்டுக்கு சமம், ஒரு கொசுடைய ரெக்கைக்கு சமம். மதிக்கவே மாட்டான் அல்ல நம்மளை. நம்ம பூமி, அதாவது அவனுடைய அந்த கேலக்சி மட்டும் எப்பயாவது இந்த கேலக்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யூடியூப்ல போட்டுப்பாரு. நம்ம எவ்வளோ சின்ன ஆளு, அல்லாவுடைய படைப்புல நம்முடைய தராதரம் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்படியே அந்த ஒரு வீடியோ ஒன்று வரும், அந்த ஒரு ஒரு லேடி வந்து கீழே படுத்துருப்பா கிரவுண்டில், கண்ணு வந்து காட்டுவான் ஃபர்ஸ்ட், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவான், உடம்பு காட்டுவான், அப்படியே மேலே போவான், அப்படியே மேலே 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 போவான், மேகம் வரும், அதுக்கப்புறம் மேலே போவான், சந்திரன் வரும், அப்புறம் பூமி வந்து துளுண்டு இருக்கும், அதுக்கப்புறம் இது இருக்கும், அந்த கம்பேரிசன் இருக்கும். அது எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கோள்கள் இருக்குல்ல, அதோடைய கம்பேரிசன் இருக்கும். அந்த வீடியோவும் போட்டுப்பார், போட்டு பார்த்தோன்னா தெரியும் பூமி பெருசா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், இது 2000 ஸ்கொயர் ஃபீட், இந்த தெருவில் இது துளுண்டு, இந்த ஊர்ல அதுவும் துளுண்டு, இந்த ஸ்டேட்ல ரொம்ப சின்னது, இந்தியாவில் ரொம்ப கடுகு, உலகத்துல ஏசியாவில் அதை விட சின்னது இந்த வீடு, இந்தியா உலகத்துல அதை விட சின்னது. அதே நீ கேலக்சியில உலகமே சின்னது. பூமி வந்து சூரியனை விட பல கோடி மடங்கு பெருசு. புரியுதா? ஒவ்வொரு கோள்களும் வந்து அதுல வந்து போனீங்கன்னா சூரியன் வந்து நம்ம ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும், நம்ம உலகமே புள்ளி மாதிரி தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில இந்த வானங்கள் பூமி இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையுமே ஒரு விரல்ல இப்படி நிறுத்தி வச்சிருப்பான். அல்லாஹ் இப்படி ஒரு விரல்ல நிறுத்தி வச்சிருப்பான், எல்லாமே மொத்த கேலக்சிஸை இப்படி ஒரு விரலை நிறுத்தி வச்சுட்டு கூப்பிடுவோம், யாரா ராஜா ஆட்டம் போட்டவங்களாம் எங்கடா வாங்கடா இது கேட்பான். அப்போ அல்லாவுடைய ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். அதனால ஒரு ஐடியா எல்லாம் சொல்றான்னா, ஒரு ஆர்டர் எல்லாம் நம்ம சொல்றான்னா, அவனுடைய உத்தரவை மீறுறதுக்கு நம்ம மனசு நடுங்கணும். அதுதான் தக்குவா. புரியுதா? இப்போ இத்தனை நாள் வந்து இப்போ இது ப்ராக்டிஸ். இப்போ ரம்ஜான் என்ன ப்ராக்டிஸ்? தண்ணி குடிக்கக்கூடாது. எதுக்கு ப்ராக்டிஸ்? நமக்கு அல்லாவுடைய ஆர்டர் மீறாமல் இருக்கிறது ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். 4 மணி நல்ல வெயில் தான், ஃபுல்லாக ஹீட் வேவ், அதிகமாக தண்ணி குடிங்கள், டாக்டர்கள் பரிந்துரைச்சுட்டே இருக்காங்க. தண்ணி குடிக்காமல் வெளியே போகாதீங்க, தண்ணி குடிக்காமல் வெளியே போகாதீங்க. இப்போ நம்ம எல்லாரும் யார் பேச்சு கேட்டோம்? எந்த டாக்டர் பேச்சாவது கேட்டோமா? இந்த ஒரு மாதம் வெயிலில் சுற்றணும், யார் பேச்சு கேட்டோம்? அந்த டாக்டர் சொன்னது தான் உண்மையும் கூட. தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? அதிகமாக குடிப்போம், 4 லிட்டர் குடிப்போம், 5 லிட்டர் குடிப்போம், டீஹைட்ரேஷன் ஆகும், உடம்பு சோர்வு வரும், நடக்க முடியாது, தொண்டை வறண்டு போகும், பேச முடியாது.